நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அப்பா அதற்கு அடுத்தபடியாக ஆனால் மேலை இசை கலைஞர்கள் வந்திருந்தார், அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்து மேலை இசை கலைஞர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக முளைப்பாரி போட்ட அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது வானவேட்டு போடக்கூடிய அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது என்னதான் அம்மாளுக்கு திருவிழா நடத்தினாலும் இன்னைக்கு இந்த திருவிழா நடக்குன்னா அதை வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில் இருக்கு? ஒளியும் ஒளியும். யாரம்மா ஒளி இல்லை என்றால் நாமளுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்திருக்கிறது யாரம்மா? அதாவது ஸ்ரீ வேணு கோபால கிருஷ்ணன் சவுண்ட் சர்வீஸ் வெங்கடாச்சலபுரம், வெங்கடாச்சலபுரத்தை சார்ந்த வேணுகோபால கிருஷ்ணன் சவுண்ட் சர்வீஸினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிளடு கட்டைகளுக்கு ஒரு வணக்கம். ஏமா அப்படி இல்ல, ரொம்ப வயசான தாத்தா பாட்டிமார்கள் நடக்க முடியாதவங்க வீட்டுல இருந்து குழாயில கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூறுகட்ட பெவுல உள்ள ஆரம்பிச்சானே நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. ஆமா, ஆகையினாலே தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஹரிகிரி புத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறு நீ 1 மணி நேரம் தாங்க சுத்தி இருக்க அட்வான்ஸ் எல்லாம் வாங்கணுமே. ஆகையினால் ஹரிகிரி புத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறு சுருக்கமாக படித்து பின்னதாக என் தாய் அட்ட காளியர்களுடைய பிறவியை நாமளை வில்லிசையாக பாட சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் அரக்கன் ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்க தவத்தினுடைய மகிமையினாலே வரத்தை வாங்கினார். ஆண்டவனை பரிசோதிக்க வர ஆண்டவன் பகவான் அரளி பூங்காவனத்திலே ஒளிய அரக்கனை கொல்ல ஆயுர்வாடி பட்டணத்திலே அம்பளை யாரவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பாரதியால் போய் பிறக்க அதே நேரத்திலே கரூர் பட்டணத்திலே தங்கை தேவகியால் திருவயத்தில் 8வது குழந்தையாக என் கோபால கண்ணம் பிறக்க போறார். அவர் எப்படி பிறக்க போறார்? அந்த கண்ண வந்து பிறக்க போறார், பிறக்க போறா கம்சன் தலையனையும் அறுக்க போறா. யார் பிறக்க போறார்? கோபால கண்ணம் பிறக்க போறாரு, கோகுலத்தை காக்க போறார். அந்த ஆவேணி மாசையிலே ரோகிணி நட்சத்திரத்தில் அம்மாய கண்ணனான கோபாலனோ மலை சுத்தி பிறகிறாரு. அவர் கொடிய சுத்தி மாலை சுத்தி பிறக்காரு அம்மாய கண்ண கோபாலன். கொடிகள் சுத்தி பிறக்காரு என் கோபால கண்ண பிறக்காரு. எப்படி ரொம்ப அழகா பிறந்திருக்காருல. ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி என்னும் திரியதிலே என் அழகை கோபால கண்ண
பிறந்து அழகா இருக்காரு. 8வது குழந்தை இடத்த மாத்தினாங்க. ஆயர்வாடி பட்டணத்திலே அழகு கோபால கண்ணன் வளர்ந்து வரும்போது கம்சராஜன் போரை முடித்து யாரு கம்சனுடைய போரை முடித்து ஆடுகள் மாடுகள் அத்தனையும் பத்தி கொண்டு என் அழகு கோபால கண்ணன் சண்முகம் பொய்கை கரையிலே வந்து புல்லாங்குழல் எடுத்து செய்வாட ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனமாட அரணார் ஒளிந்திருக்கும் செவ்வரளி கொப்பும் சேர்ந்தே ஆடுகிறது. அது எப்படி ஆடுகிறது? தித்தி மிதி 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 மெய்யன சிவனுமானவே சிவனுமானவே சிவனமானவே சிவனிருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாட சிவனமானவே மத்த கொப்பு அசையலையே ஒத்த கொப்பது ஒத்த கொப்பது தருகிடவென தாளம் போடு என்ன ஒத்த கொப்பதே என்ன நடக்கு? ஆண்டவன் பகவான் அரளி கூப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. இவர் புல்லாங்குழல் வாசிக்க ஆடுகள் மாடுகள் அழகு திருநடனமாட அரணார் ஒளிந்திருக்கும். அந்த அரளி கொப்பு சேர்ந்தே ஆடி பார்த்தார் கோபால கண்ணன் பார்த்தார். என்னடா இது? நம்ம புல்லாங்குழல் வாசிக்க ஆடுவாடுதான் ஆடுதுன்னா இந்த அரளி கொப்பம்லாம் சேர்ந்து ஆடுது என்று எம்பெருமாள் கோபால கண்ணன் யாருன்னு பார்த்தாரு. பார்த்தார் பகவான். ஏ வல்லரக்கா, என்ன அத்தான்னு கூப்பிடாத அர்த்தம் கெட்ட வல்லரக்கா என்று சொன்ன உடனே மச்சான் நம்மளை பார்த்து அரக்கன்னு நினைச்சிட்டுலாம் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு என்று என் கோபால கண்ணன் ஆண்டவன் பகவானை பார்த்து கேட்காரு. யோ மச்சா, நான் அடுத்தவன் வரலையா, ஆண்டவன் பகவான் தான் வந்திருக்கேன் ஆகையினால் என்று சொன்ன உடனே அவன் பகவான் சொல்லுதாரு. மச்சா, வளர்த்த கிடா மார்பிலே வாய்வதை போல தீட்டின மரத்திலேயே கூர்மை பார்ப்பதை போல அத்தா அரக்க என கொல்ல வந்துட்டா அவனிடத்திலிருந்து தப்பிக்க இந்த அரளி பூங்காவனத்துல ஒளிந்திருக்கிற அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே பார்த்தார். மாய மோகினி அவதாரம் எடுத்தார். என் மாய கோபால கண்ணன் மோகினி அவதாரம் எடுத்து கை வளையல் கலகலங்க காலு கண்டைகளுங்க நேர வாராரு. அரக்கன் வழிமறித்தான். இன்னே என்னோடு வருவையானால் கட்டில் உண்டு மெத்தை உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு சீவி முடிக்க ஆடு வைப்பேன் உனக்கு சேலை கட்ட நான் வருவேன் பூ முடிக்க ஆடு வைப்பேன் உனக்கு பொட்டு வைக்க நான் வருவேன் என்று அரக்கன் பேச, ஏ அரக்கா, உனக்கு முன்னாடி ஆயிருக்காப்பா? என்னதாயிட்டு? அப்படியா? மூத்ததாரம்னாலே மூலையில தான் கிடக்கணுமோ? ரெண்டாம் தாரம் தான் நடுவீட்டுல இருக்க முடியும். மூதேவிதானோ? அதான் உனக்கு பழக்கம் இருக்கும்மா. வீட்டுக்காரர் ரெண்டாம் தாரமா கட்டிட்டு உன்னை போட்டாரோ அப்படி? பார்த்தார் ஆண்டவன் பகவான் அரக்கனை கொல்லணும். ஏ அரக்கா, கண்ணன் சொல்லுதாரு. அண்ணா, கண்ணன் மோகினி அவதாரம் எடுக்கிறது 1 மணி நேரத்துக்கு கதை. நேரம் போகணுங்களா? ஆமா, அது எல்லாமே மறந்து போச்சு. அதானே
4 கொடைக்கு மாத்தி மாத்தி அடிச்ச ஆளு. ஆகையினால் அம்மன் கோயில்ல ஆனா இன்னைக்கு எப்படியோ இருக்கு. ஆண்டவன் பகவான் பேச்சை கேட்டு அரக்கனை கொள்ள வந்திருக்காரு. பார்த்தார் எம்பெருமாள், ஏ அரக்கா, நீயும் நானும் இணைபிரியாம வாழ வேண்டுமே. ஆனால் அதோ தெரியுது பாரு கங்கை. அந்த கங்கையில போய் குளித்து நீராடி இடது கையில திருவெண்ணீர் எடுத்துக்கோ, வலது கை 3 விரலால உட்காலும் சத்தியமா என் மனைவி மூத்த தாரத்துக்கு கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று முன்சரசல கைய வைத்தையானால் நாம் இருவேர்களும் இனம் பிரியாமல் வாழலாம். அரக்கன் வந்ததை பெண் என்று நினைத்தார், மங்கை என்று நினைத்தால் மாய கோபால் இருந்தறியாமல் அரக்கன் என்ன செய்கின்றார்? போய் குளித்தான், கங்கையில நீராடினார், இடது கையில திருவெண்ணீர் எடுத்தார், வலது கை 3 விரலான அந்த திருவெண்ணீரை தொட்டார். முக்காலும் கத்தியமா என் பொண்டாட்டி அப்படின்னு முன்சிறதுல கைய வைத்தார். அரக்கனுடைய சிறசானது அத்தித்திரைத்து அலை கடலிலே போய் விளந்தது. எத்தனை பேர் உயிரை வாங்க இப்பேற்பட்ட வரத்த வாங்க நாய் வல்லற என்று ஆண்டவன் பகவான் கிட்ட வந்தாரு. அத்தானே பகவானே, அரக்கனை கொண்டு வந்தேன், ஆதிவல்லி கைலாசம் போங்கள் என்று சொல்ல. அப்ப பார்த்தார் பகவான், யோ மச்சா, அரக்கனை கொண்ட கோலத்தை என்னிடத்திலே காட்டாவிட்டால் நான் கைலாசம் போக மாட்டேன், கைலாசம் போக மாட்டேன் என்று ஆண்டவன் பகவான் சொல்ல, உடனே 1000 சுரூபத்துல அழகான காசுரூபத்தை எடுத்தார். காசுரூபத்தை எடுத்த உடனே அரக்கன் பெண் என்று மெய் மறந்து வருவோடே ஆட்டு மந்த விரண்டோட ஓடும் போது அத்தானோட உதிரமானே கோவிலியல விளந்ததானால் பூமாதேவி தாங்க மாட்டார். இருகரந்த தானு ஏந்தி பக்கத்துல தானு இருந்த பாறையில எரியும் போது ஆழகண்டான் தெரிந்து குதையா ஒரு குழந்தை கையடில நோண்டலமோ அழுத்தடில துளசி மாலை பங்குடி மாதத்தில 15 தெரியல அதிகம் சிவனும் சேர்ந்ததாலே நமக்கு நட்சத்திரம் அதிகம் சிவனும் சேர்ந்ததாலே ஹரிகரி புத்திரன் ஐயனாக